தமிழ்நாட்டில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்சி பிரச்சாரத்தில் பாஜக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா பெயரை குறிப்பிடாமல் உரையாற்றியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமைப்போம், ஆட்சியில் பாஜக பங்கேற்கும் என்று அவர் கூறி வந்தார். இதனை விரும்பாத அதிமுக அமித்ஷா பேச்சு குறித்து மழுப்பலான விளக்கங்களை கொடுத்தது. கூட்டணி என்ற அடிப்படையில் தனது பரப்புரை கூட்டங்களில் ஒன்றிய அரசு பிரதமர் மோடி அமித்ஷாவை பாராட்டும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசி வந்தார். இந்த நிலையில் நெல்லை பாஜக கூட்டத்தில் பங்கேற்ற அமித்ஷா மீண்டும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று மீண்டும் கூறியுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி பெயரை கூட அவர் குறிப்பிட்டு பேசவில்லை. இதனால் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருச்சியில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மோடி அமித்ஷா பெயரை குறிப்பிடாமல் அவர் உரையாற்றினார். மேலும் தமிழ்நாட்டில் தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை விட்டுவிட்டு அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். சேலை வழங்கப்படும். கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா உறுதியோடு கூறும் நிலையில் மறுபுறம் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி மறுத்து வருவதால் அதிமுக பாஜக கூட்டணியில் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.